திண்டுக்கல்லில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை விற்பனை அதிகரித்து காணப்பட்டதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வசந்த். வசந்த், வணக்கம். விவரங்கள். வணக்கம் சார். திண்டுக்கல் நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான அண்ணா பூ வணிக வளாகத்தில் திண்டுக்கல்லை சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து சாகுபடி செய்யப்படும் பூக்களை விவசாயிகள் விற்பனைக்காக தொடர்ச்சியாக இந்த பகுதி இங்கேதான் கொண்டு வருவார்கள். இங்கிருந்துதான் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள், முக்கியமாக சொல்ல போனோம் என்றால் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களுக்கும் தினசரி டன் கணக்கில் ஏற்றுமதியான செய்யப்பட்டு வருகிறது. இதை ஒட்டி இங்கிருந்து சொல்லக்கூடிய லாரிகள் மற்றும் இங்க இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கும் மாவட்டங்கள் உள்ளிட்டவருக்கு பஸ் மூலம் வழியாகவே இங்கிருந்து பூக்கள் தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி திண்டுக்கல் பூச்சந்தையில் கிலோ மல்லிகை பூ ஆனது 4200 ரூபாய்க்கு அதிகப்படியாக விற்பனையானது நடைபெற்றிருக்கு. அதே போல் முல்லைப்பூவானது 2500 ரூபாய்க்கும், ஜாதி பூக்கள் 1200 ரூபாய்க்கும், கனகாபுரம் 1200 ரூபாய்க்கும், அதே மாதிரி காக்காரண்ட் அப்படின்ற ஒரு பூவானது 1500 ரூபாய்க்கு விற்பனையானது இன்னைக்கு செய்யப்பட்டுள்ளது. இதே போல் பட்டன் ரோஜா என்பது நார்மலான விளக்கமான காலங்களில் அதிகப்படியாக 50 ரூபாயாக 50 ரூபாய் 100 ரூபாய் செல்லக்கூடிய இந்த பட்டன் ரோஜா ஆனது இன்று 400 ரூபாய் வரை ஆனது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல அரளிப்பூவானது பொங்கலுக்காக பயன்படுத்தக்கூடியது 350 ரூபாய்க்கும், சம்மதி பூக்கள் 270 ரூபாய்க்கும், செவ்வந்தி 260 ரூபாய்க்கும், அதே போல் பன்னீர் ரோஜா என்பது அதிகப்படியாக இன்று 200 ரூபாய்க்கு விற்பனையான செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய பூக்களின் விலையானது தொடர்ச்சியாக தற்போது பொங்கல் பண்டிகையொட்டி அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 4500 ரூபாய்க்காக இன்று மளிகை பூவான விற்பனை செய்யப்பட்டது. இந்த பூக்களின் விலை உயர்ந்தால் இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் அதிகப்படியாக மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சார். விவரங்களுக்கு நன்றி வசந்த்.